இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி நடிச்சது கபாலி நான் சுத்தினது மாவாலி. இந்த மாவாலி வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி ரெடி பண்ணீங்க, இது எதுல இருந்து வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த மாவாலிக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனங்கா தான். இந்த ஆனங்கா ஆண் பனைமரத்துல தாங்க விளையும். அது வந்து நம்ம எடுத்து ரொம்ப காஞ்சதா இருந்தா நம்ம டக்குன்னு ஒரு பள்ளம் தோண்டி அதுல வந்து இந்த ஆனங்காவெல்லாம் போட்டு நல்லாவே எரிய விடணும். அது நல்லா எரிஞ்சு கறி ஆனதுக்கு அப்புறமா அந்த கறி எடுத்து நம்ம வந்து மாவா அரைக்கிற மாதிரி அரைக்கணும். நான் அரைக்கும் போது என் குழந்தைங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. ஜாலியாகவும் ஃபன்னா போச்சுன்னா பாருங்களேன். அதை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியில இந்த மாவு எடுத்து நீல வாக்குல போட்டுட்டு அந்த துணியை வந்து நம்ம நல்லா டைட்டா கட்டணுங்க. சுத்தும் போது நம்ம கொஞ்சம் லூஸ் ஃபிட்டா கூட எல்லாமே கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப டைட்டா கட்டினதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் நூல் வச்சு டைட்டா சுத்தி விடணும். அப்பதான் வந்து அந்த துணி அவிழாம இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அதை கட்டி விடுறதுக்கு ஒரு மட்டை தேவை. அது வந்து பனை மரத்துல இருந்து வெட்டிக்கலாம், இல்லை தென்னை மரத்துல இருந்து வெட்டிக்கலாம். ஆனா நம்மளுக்கு தேவையானது ஒரு பச்சையான பனை மரம். இந்த மட்டைக்குள்ள இந்த துணியில கட்டியிருக்க மாவை வச்சுட்டு சின்னதா ஒரு நெருப்பு வச்சு விட்டுட்டு நம்ம சுத்த ஆரம்பிச்சோம்னா சூப்பரா மாவாலி பூ மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல போட்டுருக்க, நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு